இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கப்பையை வச்சுட்டு கப்பை ஸ்நாக்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். மனுஷன் டிப்ஸ் போட்டிருக்கேன், வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே விட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் கப்பையெல்லாம் வெட்டி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் வெட்டிடக்கூடாது, ரொம்ப தடியாகவும் வெட்டிடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு வெட்டிக்கணுங்க. பார்த்தீங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிறோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் உப்பு தண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். மற்ற கப்பையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரே இதாக போட்டுறக்கூடாது. இப்போ உடனே திருப்ப வேண்டாம், வேகட்டும். லைட்டாக நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். வேகட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ அந்த இதில் நீர் நுரையெல்லாம் அடங்கிருச்சு. பார்த்தீங்களா, இப்போ நம்ம சிப்ஸை எடுத்துக்கிறலாங்க. பார்த்தீங்களா, ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறலாம். அந்த பபுள்ஸ்லாம் இல்லை பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பபுள்ஸ் இல்லாத நேரம் பார்த்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கப்பை சிப்ஸ் வறுத்தாச்சுங்க. ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். இப்போ நீங்கள் இதை குட்டீஸுக்கு கொடுக்குன்னா காரம் இல்லாமல் கூட நம்ம அப்படியே கூட கொடுத்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணி ஊற்றி தான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். அப்போ உப்பு இருக்குங்க, உப்பு போட வேண்டாம். இப்போ பெரியவங்க சாப்பிட்னா நம்ம லைட்டாக காரம் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் தூவி கொடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பாக நல்லா மொறுமொறுன்னு ஒரு சவுண்டு இருக்குதா, அருமையாக இருக்குங்க. ஒரு கப்பை கிழங்கு வாங்கினாலும் போடுங்க. நம்ம வீட்டிலே ஸ்நாக்ஸு செஞ்சு பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக கொடுக்கலாங்க. இப்போ சூப்பராக ஒரு அருமையான கப்பை சிப்ஸ் ரெடி ஆச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.